Sir, first of all, best wishes for this election. Thank you. Wish you all success in this election. Thank you. Sir, what are the major advantages that Pondicherry has gained in the last 5 years because of this double engine? இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சியின் மூலமாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தில் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கு கடந்த காலங்களில் எந்தெந்த கோப்புகள் எல்லாம் மத்திய அரசு தேங்கி கிடந்ததோ அந்த கோப்புகளுக்கெல்லாம் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் இங்கே நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்காக அது பயன்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்து அதற்காக மத்திய அரசாங்கம் புதுவை மாநிலத்திற்கு அதிகப்படியான நிதியை கொடுக்கின்றது. குறிப்பாக ரோடு வசதி, மேம்பால வசதி, அது மட்டும் இல்லாமல் குடிதண்ணீர் வசதி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விளையாட்டு மைதானங்கள் அமைப்பதற்கு, இண்டோர் ஸ்டேடியம்ஸ், இப்படி போன்ற பல்வேறு விதமான திட்டங்களுக்கு, மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், இப்படி பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் இங்கே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதன் மூலமாக புதுவை மாநிலம் ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியை இன்றைக்கு பெற்றிருக்கிறது. இன்றைக்கு கிராமம் நகரம் என்று இல்லாமல் இன்றைக்கு அனைத்தும் ஒட்டுமொத்த வளர்ச்சியை பெறக்கூடிய ஒரு மாநிலமாக, பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் டபுள் இன்ஜின் சர்க்கார் மூலமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. உங்க தொகுதியில எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க? இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்க? இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகளாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ரோடு வசதி இல்லை, குடிதண்ணீர் வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மின் தட்டுப்பாடு, இப்படி பல்வேறு விதமான நிலைமைகள் நான் இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இருந்தது. அவையெல்லாம் மக்கள் தொடர்ந்து தேர்தல் நேரத்திலே, நான் 2021 மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்கிற நேரத்திலே அவர்கள் அந்த கோரிக்கையாக என்னிடத்திலே வைத்தார்கள். அவற்றையெல்லாம் இன்றைக்கு 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக இன்றைக்கு எந்த அளவிற்கு முடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு இன்றைக்கு ரோடு வசதி, சைடு வாய்க்கால் வசதி, குடிதண்ணீர் வசதி, அது மட்டும் இல்லாமல் மின்சார வசதி, இப்படி பல்வேறு வசதிகளை இன்றைக்கு இந்த மக்களுக்காக நம்ம செய்து கொடுத்துருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் முதியோர் பென்ஷன் கிட்டத்தட்ட 4000த்திற்கு அதிகமான பேருக்கு முதியோர் பென்ஷன் இந்த 5 ஆண்டு காலத்திலே கொடுத்திருக்கோம். என்னுடைய கான்ஸ்டியூன்சியில் மட்டும், என்னுடைய தொகுதியில் மட்டும், மண்ணாடிப்பட்டு தொகுதியில் மட்டும் அது செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் மட்டும் மகளிர் உதவித்தொகை, இன்றைக்கு அந்த குடும்ப தலைவிக்கு கொடுக்கின்ற அந்த உதவித்தொகையானது கிட்டத்தட்ட 3900 பேருக்கு அந்த மகளிர் உதவித்தொகையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இன்றைக்கு அரசாங்கத்தின் மூலமாக தகுதியானவர்களுக்கு நேர்மையான முறையிலே கிட்டத்தட்ட 5000 அரசு காலி பணியிடங்கள் இன்றைக்கு நிரப்பப்பட்டிருக்கு. அதன் மூலமாக இந்த தொகுதியிலே சேர்ந்த தகுதி வாய்ந்த இளைஞர்கள் நிறைய பேர் வேலைக்கு இன்றைக்கு சென்றிருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு இருந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த 2021 எலெக்ஷன்ல இருந்து பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் தான் பயணிக்கிறீங்க. ஸோ இதன் மூலமா இன்னும் அதிகமான பட்ஜெட் அலோகேஷன் தானே வந்திருக்கணும், இன்னும் அதிகமான பவர்ஸ் தானே யூனியன் டெரிட்டரிக்கு கிடைச்சிருக்கணும். ஏன் என்ஆர் லீடர், என்ஆர் காங்கிரஸோட லீடர் சீஃப் மினிஸ்டர் ரங்கசாமி நிறைய மேடைகள்ல சொல்றாரு, இந்த எனக்கு ஐ லேக் பவர், ஐ லேக் டிசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்றாரு. ஏன் நீங்க யூனியன் கவர்மெண்ட்ல பிஜேபி அலையன்ஸா இருந்தா கூட ஏன் புதுச்சேரி மேல ஒரு பாரபட்சம் இருக்கா? ஏன் இங்க ஸ்டேட் ஹுட் கொண்டு வரதுக்கான எஃபோர்ட்ஸ் எடுக்க மாட்டேங்குது? இல்ல, அது கிடையாது. இன்னைக்கு புதுச்சேரி மாநிலம் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனியன் பிரதேசமா அந்த மாநிலம், இது ஒரு மாநிலமா இல்லை. அதனால இதுக்குன்னு சர்டைன் பவர்ஸ், சர்டைன் லிமிட்டட் பவர்ஸ் தான் இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்துக்கு இன்னைக்கு கொண்டிருக்காங்க. அந்த பவர்ஸை தான் முதலமைச்சர் மாநில அந்தஸ்தா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய விஷயங்கள்ல இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி இன்றைக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் மூலமாக இந்த யூனியன் பிரதேசமாக இருக்கிறதால மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இன்றைக்கு இருக்கிறதால நிறைய திட்டங்கள் இன்றைக்கு நிறைவேறி இருக்கு. இருந்தாலும் கூட இன்றைக்கு பொலிட்டிக்கல் பவர்ஸ் எங்களுக்கு இல்லை, டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் எலெக்டட் கவர்மெண்ட் சிஎம்முடைய கோரிக்கை இருக்குது. பிரதம அமைச்சரத்துல கோரிக்கை வச்சிருக்காங்க. இன்னைக்கு வெகு விரைவாக அதை பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் சொல்லியிருக்காங்க. எனவே எங்களுடைய அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மாநிலத்திற்கு தேவையான அத்தனை நிதிகளையும் இன்றைக்கு கொடுத்து கொண்டாங்க. இன்னைக்கு பாரபட்சமே இல்லாம ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னா இது இந்த காலத்துல நடக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 8 ஆண்டுகள் எல்லாம் கோப்புகள் தேங்கி கிடக்குது. குறிப்பா சேராப்பட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 750 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்டு அது தொழில் முனைவோர்களுக்கு அந்த நிலம் ஒதுக்கீடு செய்யப்படாமல் 8 ஆண்டு காலம் மத்திய அரசிலே உள்துறை அமைச்சகத்திலே தூங்கி கொண்டிருக்கு. இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு நான் நேரடியாக டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து அது உடனடியாக எங்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரிலே 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதற்கான அனுமதி பெறப்பட்டு இன்றைக்கு அந்த நிலங்கள் எல்லாம் ஒதுக்கீடு செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்கு. மத்திய அரசாங்கம் அதிகமா இருக்கு. ஒரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய பாத்தீங்கன்னா டிபிடி நேரடி பண பரிமாற்றம் இந்த முறையில தான் மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவாக எடுத்து இதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்குது. ஆனா பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் நம்முடைய புதுவை மாநில மக்கள் அந்த இலவச அரிசி திட்டம் அதற்கு நாங்க பணமா அவங்களுக்கு அவருடைய அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருந்தோம்.
இப்போ அவங்க எல்லாமே தேர்தல் நேரத்தில், பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் எங்களுக்கு பணமா வேணாம், எங்களுக்கு அரிசியா வேணும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். இதை மத்திய அரசுடைய கவனத்திற்கு சென்று, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று, இதை எங்களுடைய மக்களுடைய விருப்பமாக இருக்கின்றது, எனவே உங்களுடைய அந்த கொள்கையிலே தளர்வு செய்து புதுவை மாநிலத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த உடனே அதை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு எங்களுடைய மக்களுக்கு இலவச அரிசி திட்டமாக இன்றைக்கு அரிசியாக இன்றைக்கு மக்களுக்கு கொடுத்தோம். ஆனா திரும்பவும் வேலட்ஸ் கொண்டு வந்துட்டதா சொல்றாங்களே, ரேஷன் கார்டு வேலட்ஸ் நீங்க பக்கத்துல இருக்க மளிகை கடையில போய் வாங்கிக்கிற மாதிரி சிஸ்டம் மாத்திட்டாங்க, டைரக்டா பிடிஎஸ் ரைஸ் வந்து கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல, அது மாதிரி இல்ல. இப்போ ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம், அது இல்லாத 2 கிலோ கோதுமை படிஷலா கொடுத்துட்டு இருக்கோம். இப்படி நிறைய வந்து டைரக்டாக நேரடியாக கொடுத்துட்டு இருக்கோம். வேலட் சிஸ்டம் உங்க புதுவை மாநிலத்துல இல்ல. ஓகே, நீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் மூலமா நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கிறதா நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா அப்போசிஷன் பார்ட்டிஸ் லைக் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ், மெனி ஆஃப் தெம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, புதுச்சேரியில இருந்த எஜுகேஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. க்ளோஸ் டு 400+ ரெஸ்டோ பாஸ் புதுசா இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ்ல வந்திருக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு ஸ்கூல் கூட அப்கிரேட் பண்ணவே இல்லை, ஒரு நியூ ஸ்கூல் கூட திறக்கவே இல்லை. மோரோவர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, நியூ எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்ததுனால இங்க குழந்தைங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வெளியேற சூழல் இருக்கு. குழந்தைங்க வந்து நிறைய பேர் படிக்கிறது டிராப் அவுட்ஸா மாறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. யூனியன் கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இங்க திணிக்கிறாங்க. இங்க நியூ எஜுகேஷன் பாலிசினால நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே பொய்யான பிரச்சாரம். ஏன்னா மக்கள் இடத்துல ஒரு பொய்யான பிரச்சாரத்தை பற்றி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு இருக்கு இல்லையா? இங்க நிச்சயமா இருக்கு. இன்னைக்கு வந்து அனைத்து பள்ளிகளும் இன்றைக்கு சிபிஎஸ்இ பள்ளிகளாக மாற்றப்பட்டு இன்னைக்கு எல்லா பள்ளிகளும் தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எல்லா பள்ளிகளும் இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா புதுசா கிளாஸ் 12 ஸ்கூல் பிஎம்ஸ்டி ஸ்கூலா மாறி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு பள்ளியில படிக்கிற பள்ளிகளுக்கு லேப்டாப் இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கடந்த காங்கிரஸ் ஆட்சியில நாராயணசாமி இருக்கும்போது இலவச சைக்கிள் திட்டம் இருந்தது, அந்த திட்டம்லாம் நீட்டிட்டாரு முதலமைச்சரா இருந்த காலத்துல. இன்னைக்கு திரும்ப இந்த எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அந்த இலவச சைக்கிள் திட்டம் திரும்ப கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிபிஎஸ்இல எங்களுடைய பிள்ளைகள் 10ஆம் வகுப்புல கிட்டத்தட்ட 12 ஸ்கூல் வந்து அண்டர் சென்டம் வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 42 ஸ்கூல் வந்து சென்டம் வாங்கியிருக்காங்க. 10th +2 12 ஸ்கூல் சென்டம் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கு இந்த கல்வித்தரம் உயர்ந்திருக்கு. நிறைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைங்க கவர்மெண்ட் ஸ்கூலை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு பிரைவேட் ஸ்கூல் வச்சு இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு நரேட்டிவை தான் இன்னைக்கு வந்து அவங்க செட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக அது அத்தனையும் உண்மை இல்லை. இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 800 கோடி ஒதுக்கப்பட்டது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1050 கோடி ரூபாய் நம்முடைய ஸ்கூலுக்கு பள்ளி கல்விக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இன்னைக்கு ஸ்கூல் இல்லாத மாநிலம் இல்லை. தமிழ்நாடு போல மற்ற இடத்துல 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தூரத்துல எல்லாமே பக்கமா ஸ்கூல் இருக்குது. எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்யப்பட்டிருக்குது. எந்த ஸ்கூலுமே வந்து வசதி வாய்ப்பு இல்லாத ஸ்கூல்லே இல்லை. எங்கெங்கெல்லாம் தேவையான இடங்கள் புதிய கட்டணம் கட்டணும். உதாரணத்துக்கு என் தொகுதியிலே திருக்குனூர் பகுதியில இன்னைக்கு 7 கோடி ரூபாய் செலவுல புதிய பள்ளி கட்டணம் கட்டியிருக்கணும். இது எல்லாமே ஒரு பொய்யான பரப்புரைய எதிர்கட்சிகள் சொல்லி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறாங்க தவிர அவர்கள் சொல்லுகின்ற குற்றச்சாட்டிலும் துளி அளவும் உண்மை இல்லை. பொலிட்டிக்கலா இப்ப பிஜேபியோட growth அப்படிங்கிறது இந்த யூனியன் டெரிட்டரியில எப்படி இருக்கு? ஏன்னா சவுத் இந்தியால அவங்களோட வளர்ச்சி வந்து தேவை, அவங்களுக்கு இங்க ஒரு கால் பதிக்கணும் அப்படிங்கிற தேவை இருக்கு அப்படின்னு பல மேடைகள்ல உங்க தலைவர்கள் சொல்றாங்க. புதுச்சேரி அதுக்கு எப்படி வந்து ஒரு முதல் முயற்சியா இங்க எவ்வளவு க்ரோ ஆயிருக்காங்க உங்க பார்த்து? அதாவது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு அசூர வளர்ச்சி இன்றைக்கு பெற்றிருக்கு. நிறைய நேரத்துல முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் புதுவை மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் நுழைய விட மாட்டோம் என்று சொன்னார். ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து விட்டு எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல் செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கின்றது. அந்த அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு பட்டி தொட்டி எங்கும் கிராமங்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கின்றது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சி வருங்காலங்களிலே மிக பிரம்மாண்டமானதாகத்தான் நிச்சயமாக இருக்கும். ஓகே, உங்க கட்சி வந்ததுக்கு அப்புறம் இங்க பிஜேபியோட ஸ்ட்ராங் ஹோல்டு அதிகமாக மக்கள் கிட்ட நிறைய போலரைசேஷன் அதிகப்படுத்துறாங்க, இன்இக்வாலிட்டிஸ் அதிகப்படுத்துறாங்க, ஒரு டிவிசிவ் பாலிடிக்ஸ வந்து கொண்டு போறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? முற்றிலுமா மறுக்கிறேன். அது மாதிரி வந்து எந்த ஒரு நிகழ்வும் இங்க நடக்கல. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு சுபீட்சமா இருக்கிறாங்க. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி வர இன்றைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு இன்றைக்கு அதிகமாயிருக்கு. இன்னைக்கு பார்த்தோன்னா பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு நாம நிறைவேற்றி இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல இன்றைக்கு மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்து விட்டுருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை செய்யற ஒரு கட்சியா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. இன்றைக்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி மாறி இருக்கு. அப்ப எல்ஜேகே வந்து பிஜேபியோட பி டீம் இல்லையா? நிச்சயமா பி டீம்.
எல்ஜேக்கு வந்து நிச்சயமா பி டீம் இல்லை. ஏன்னா அது ஒரு தனி கட்சி, அதுக்கு ஒரு தனி சின்னம் இருக்குது, அதுக்கு தனி தலைவர்கள் இருக்கிறாங்க. அதனால அதுவும் இதுவும் பி டீம் கிடையாது. புதுச்சேரியில வந்து ஏன் திராவிடியன் பார்ட்டிஸ் வரவே முடியல? அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட் ஏன் வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் கம்மியாயிட்டே வருது? அவங்க டாமினன்ஸ் குறையறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவங்களால திரும்ப இந்த இடத்துல இந்த ஆட்சிக்கு வர முடியாத ஒரு சூழல், அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடிய சூழல் இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அதனால அது மட்டும் இல்லாம இன்றைக்கு தகுதி வாய்ந்த தலைவர்கள் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நோக்கி வரக்கூடிய சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இன்றைக்கு பெற்றுக்கொள்றோம். இன்றைக்கு அதனாலதான் திராவிடன் பார்ட்டி எல்லாம் இன்னைக்கு வந்து இருக்க நாளுக்கு நாள் அவங்க குறையக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கு. இந்த பிஜேபிக்கான உங்களுடைய வின்னிங் ஸ்ட்ராட்டஜி என்ன? பாண்டிச்சேரியில உங்களோட வின்னிங் மார்ஜின் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நாங்க என்னென்னலாம் இந்த 5 ஆண்டு காலத்துல செஞ்சிருக்கோம், இனி என்ன செய்ய போறோம்ன்றத மக்களுக்கு வந்து எங்களுடைய திட்டமா நாங்க கொடுத்தோம். மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தோம். உங்கள் விருப்பம் எங்களுடைய வாக்குறுதி என்ற அடிப்படையில மக்களுக்கு எங்களுடைய வாக்குறுதியா நாங்க மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதை மக்கள் இன்றைக்கு உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். எங்கள் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இவங்க வந்து வாக்குறுதி கொடுத்தா இவங்க நிறைவேற்றுவாங்க. இந்த அரசாங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அது நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றது. எனவே எங்களுடைய வெற்றி வாய்ப்பானது இன்றைக்கு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது.